Hi student, welcome to UC Success Academy. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸில் சமச்சீர் போர்டில் எக்ஸசைஸ் 2.3 பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? If z is equal to 1 minus 3i, z2 is equal to minus 4i and z3 is equal to 5. Show that இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனும் அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்? ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதே மாதிரிக்கு தமிழில் கொஸ்டின் உங்களுக்கு என்னது அதே மாதிரி கொடுத்துட்டு எனில் கீழ்கழும்ப வேலை நிறுவுக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கு? அடிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணோம். இசட் இல்லாட்டி நீங்கள் ப்ராக்கெட்டில் அப்படியே போட்டு எழுதினாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் எடுத்திங்கன்னா Z1 என்னது 1 minus 3i minus 4i இதை ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ளஸ் Z3 வந்து 5. So 1 minus 4 is 1 minus 7 times of I plus 5 which is equal to 6 minus 7 times of I. So RHS எடுக்கிறீங்க என்னது Z1 plus Z2 plus Z3. So எடுக்கும் போது Z1 என்னது 1 minus 3I plus bracket போட்டுட்டு minus 4 times of I plus 5. So இப்போ add பண்ணும்போது 6, 1 plus 5 becomes 6, minus 3 times of I, minus 4 times of I becomes 7 times of I. This is equation number 1, this is equation number 2. Hence, from equation 1 and 2, Z1 plus Z2 plus Z3 is equal to Z1 plus Z2 plus Z3. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனில் அதே மாதிரி எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரிக்கு என்னது எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு Z1 Z2 இன்ட்டு Z3. ஸோ அப்படியே அந்த டேர்ம்ஸ் எல்லாமே எழுதும் போது 1 minus 3i இன்ட்டு minus 4i ப்ராக்கெட்டில் போட்டு சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? அந்த மைனஸ் 4iயால் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணது minus 4 times of I plus 12 times of I square வெளியில் ஒரு 5 இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகுது? minus 20i. ஸோ இந்த இடத்துல minus 12ன்னு வந்திருக்கும் minus 60. ஸோ இது equation number 1 வச்சுக்கோங்க. RHS equal to Z1 into Z2 into Z3 equal to 1 minus 3i into minus 4i into 5 equal to 1 minus 3i into minus 20 times of I 20 times of I equal to the minus 20 times of I ரெண்டுலுமே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது 20 times of I minus வந்து plus 60 I square வரும். I squared ஓட வேல்யூ minus 1. ஸோ minus 20i minus 60 ரியல் நம்பரை ஃபஸ்ட் எடுத்துட்டு தென் இமேஜினரி நம்பரை எழுதுகிறோம். ஸோ இது வந்து இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 Z1 into Z2 into Z3 is equal to Z1 into Z2 Z3. If Z1 is equal to 3, Z2 is equal to minus 7i and Z3 is equal to 5 plus 4. Show that. ஸோ இதே மாதிரி கொடுத்து இதை வந்து நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழில் கொஸ்டின் கேட்டுப்பாங்க. Z1 into Z2 plus Z3 is equal to Z1 Z2 plus Z1 Z3. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு Z1 Z2 plus Z3 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளது சால்வ் பண்ணோம். Z1 என்னது 3 இன்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன வருது minus 7i plus 5 plus 4i. ஸோ equal to 3 into minus 7i I minus 3i வருது. இப்போ 3ஆல் மல்டிபிள் ஆகும்போது 15 minus 9i. நெக்ஸ்ட்டு Z1 into Z2 plus Z1 into Z3. ஸோ Z1ஓட வேல்யூ என்னது 3 into Z2 minus 7i plus 3 into இது வந்து இந்த RHSன்னு எடுத்துக்கோங்க. 3 into 5 plus 4i
equal to minus 21i plus 15 plus 1i equal to 15 minus 9i. So, from equation 1 and 2. So, Z1 into Z2 plus Z3 is equal to Z1 into Z2 plus Z1 into Z3. So, next question, Z1 plus Z2 into Z3 is equal to Z1 Z3 plus Z2 Z3. So, இப்போ first அதே மாதிரி LHS எடுத்துக்கோங்க. Z1 plus Z2 into Z3. So, first 3 minus 7i into 5 plus 4i equal to. So, இப்போ ரியல் பார்ட்டை ரெண்டு டேர்மு கூட மல்டிபிள் பண்ணுவது 15 plus 12i minus 35i minus 28i square. So, இது வந்து எனக்கு plus 20i minus 1 i square வந்து minus 1 minus into minus becomes plus. So, இப்போ இதில் இதை ஆட் பண்ணும்போது 43 வருது. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை பண்ணும்போது 23 minus 23i. ஓகே, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு Z1 Z3 so RHS plus Z2 Z1 Z2 into Z3 is equal to Z1 3 into Z3 வந்து என்ன 5 plus 4i plus minus 7 times of I into 5 plus 4. So, equal to 15 plus 12i minus 35i minus 28i square. So, இதுவும் அதே மாதிரி தான் என்ன வருது I square வந்து minus 1 வர plus 28 ஆகுது. So, plus 28 na 43 minus 23i from equation 1 and 2. 1 and 2 Z1 plus Z2 into Z3 is equal to Z1 into Z3 plus Z2 into Z3. Third question, if Z1 is equal to 2 plus 5i, Z2 is equal to minus 3 minus 4i and Z3 is equal to 1 plus I. Find the additive and multiplicative inverse of Z1, Z2 and Z3. தமிழில் எப்படி கொஸ்டின் இருக்கும் பாருங்க. Z1 Z2 மற்றும் Z3 கொடுத்துட்டு எனில் Z1 Z2 மற்றும் Z3 ஆகியவற்றின் கூட்டு மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை காண்க. ஸோ இப்போ கூட்டு, அதாவது இந்த அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது நெகட்டிவ் ஆஃப், அதாவது ஒரு நம்பரை எது கூட ஆட் பண்ணால் அது வந்து 0 வருதோ அதுதான் நம்ம நெகட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப். அப்போ 3க்கு நெகட்டிவ் இன்வர்ஸ் minus 3 ஈக்குவல் டு என்னது 0 ஆகிடுது. அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் ஒரு நம்பரை எது கூட மல்டிபிள் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு 1 வருதோ அதை வந்து இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது Z1உடைய அடிட்டிவ் இன்வர்ஸ், ஓகே அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னது மைனஸ் Z. அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 is equal to minus Z which is equal to minus of அந்த நம்பரை அப்படியே காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணும்போது -2 minus 5i. ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 is equal to 1 by Z. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1 by Zனா இருந்து 1 by 2 plus 5. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அதாவது இந்த ஐன்ற ஃபேக்டர் இது வந்து என்னது ஒரு இமேஜினரி நம்பர், கற்பனை எண் அப்படின்றதுனால இந்த நம்பர் டினாமினேட்டரில் இருந்தால் டினாமினேட்டரில் அந்த டேர்மை எலிமினேட் பண்ணுறதுக்கு அந்த டேர்முடைய காஞ்சிகேட்டால் 2 minus 5 காஞ்சிகேட்டால் என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணுறோன்றதுனால நியூமரேட்டர்லேயும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும், ஒருவேளை இந்த டேர்மை மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணும்போது டைரெக்டாக கேன்சல் ஆகி 1 தான் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கேன் பி ரிட்டன் அஸ் லைக் தட்.
ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த இமேஜினரி டேர்மை எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கான்ஜுகேட்டால் மேலே கீழே மல்டிபிள் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது 2 minus 5i divided by தென் இது a plus b a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. 2 square, ஸோ 2 square minus 5 into i square, i squareோட அப்படி minus 1ன்னு வந்திருக்கும், which is equal to 2 minus 5i 4 plus 25. ஏன்னா I square and the minus 1, minus into minus becomes plus, which is equal to 2 minus 5i divided by 29. So additive inverse of Z1 is equal to anything. So 1 by Z1 is equal to 2 minus 5i, 1 by 29 of Z2. Next Z2. Z2 கோடைய additive. Inverse and multiplicative inverse. So additive inverse na minus Z2 எழுதும். So negative of minus 3 minus 4i எடுத்தனா என்ன வருது plus 3 plus 4i. So 1 by Z2 is equal to 1 divided by minus 3 minus 4i. So இந்த imaginary term உடைய டேர்முக்கு மட்டும் தான் அதோட சைன் சேஞ்சஸ் பண்ணி எழுதணும். அப்போ மைனஸ் 3 மைனஸ் 4i மைனஸ் 3 ப்ளஸ் 4i. ஸோ இதே டைம் மைனஸ் 3 ப்ளஸ் 4i. ஸோ அப்படி எழுதும் போது மைனஸ் 3 ப்ளஸ் 4i divided by minus 3 the whole square minus 4i square, which is equal to minus 3 plus 4i divided by 9 plus 4i the whole square வந்திருக்கும். ஸோ 9 plus 16, which is equal to 1 by 25 minus 3 plus 4. ஓகேவா, 1 by Z2. ஸோ இதே மாதிரிக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் Z3க்கு. ஸோ additive inverse of Z3 is equal to minus Z3 equal to negative of 1 plus I equal to minus 1 minus I. Next, multiplicative. Inverse of Z3 is equal to 1 by Z3 equal to 1 by 1 plus I equal to 1 minus I by 1 plus I. அதோட கான்ஜுகேட் 1 minus I ஆல மேலே மல்டிபிள் பண்ணுறோம். ஈக்குவல் டு என்ன வருது 1 ஸ்கொயர் மைனஸ் I ஸ்கொயர். ஸோ இங்கே 1 minus ஐன்னு இருக்குது. ஸோ 1 minus 1 minus into minus 1 becomes plus 1 மாறும். ஸோ 1 by 2 into 1 minus I. இதுதான் என்னது 1 by Z3 உண்டான வேல்யூ. ஓகே, என்ன ஸ்டூடெண்ட் புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.